திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மாறனை வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்கு பார்த்தா வீட்டில் எல்லாமே வந்து அசம்பாவிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வக்கீல் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் இன்றைக்கி தான் வந்து உங்கள் பையனை கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அந்த போலீஸ்கார் வந்து இன்றைக்கி வந்து விசாரணைக்கு கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார், கரெக்டாக நேரத்துக்கு வந்துடும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வள்ளிகிட்ட சொல்லி மாறனை வர சொல்கிறாங்க. கிளம்பி வர சொல்லு, இன்றைக்கி தான் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறனும் கிளம்பி அந்த இடத்துல வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வழக்கம் போல் கிளம்புறாங்க. அங்கனக்குள்ளே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் வந்து கால் வந்து தடிக்கிறது, கீழே விழுகிற மாதிரி போயிடுறாரு. அண்ணே அண்ணே இருண்ணே என்னண்ணே இப்படி போகும்போது வந்து இப்படி அபசகுனமாக நடக்குது, என்ன ஏதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி என் உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. வானே உட்காருனேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்காங்க. குடிச்சிட்டு ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. வள்ளி அதெல்லாம் தெரியாமல் கால் இடிச்சிருச்சு, அதுக்காகலாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே இவ்வளோ நேரம் இடிக்கலை, ஆனால் இப்போ நம்ம கரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு போகும்போது இடிக்குதுன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா மேலேருந்து காவேரி இருக்காங்கல்ல, அதாவது மாறனோட அம்மா, அவங்களோட ஃபோட்டோ வந்து டம்முன்னு கீழே விழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. மாறன் வந்து வேகமாக போய் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்து கண்ணாடி பீஸெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அண்ணே கன்ஃபார்மாக வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுனே, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வள்ளி எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க, அது சரியாக மாட்டியிருக்காது அதனால் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே கரெக்டாக பாரு எந்த நேரத்தில் விழுகுது, கரெக்டாக நீ வந்து கிளம்புறப்பில் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குண்ணே, எனக்கு பயமாக வேறு இருக்குண்ணே, மாறனுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வள்ளி எதுக்கு பயப்படுற, நம்மளாம் இருக்கோம்ல, நம்ம எதுவும் ஆக விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் வந்து வீராவை காட்டுறாங்க. வீரா வந்து டைரெக்டாக வந்து மாறன் அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு இப்போதாம்மா வந்து மாறனை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கு. வேறு ஒருத்தர் பண்ண தப்புக்கு அவன் வந்து பழியை அவன் மேலே போட்டுக்கிட்டு அவன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஒரு நல்ல பையனை நீங்கள் பெற்றதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக வந்து அவனை எந்த காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன். நீங்கள் எந்நேரம் உயிரோடு இருந்திருந்தால் உங்கள் மாறனுக்காக நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களோ, எந்த அளவுக்கு வந்து பேசியிருப்பீங்களோ அதை விட வந்து அதிகமாகவே நான் வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையில் வந்து அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண போகிறேம்மா. அதுக்கு நீங்கள் தாம்மா வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காவேரி அவங்க சமாதிக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல கிளம்ப போகிறாங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா அங்கனக்குள்ளே காவேரிக்கு வந்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்கள்ல, அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருது. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா இது கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து விளக்கு அணையுது, அம்மா என்னம்மா சொல்ல வரீங்க, விளக்கு வேறு அணையுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.